கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலவேளையிலேயும் அனுதின மன்னா என்ற வேத தியானத்தை பாளையங்கோட்டை இந்திய தேவ சபையிலிருந்து உங்களுக்கு வழங்குவதில் மிகுந்த சந்தோஷம். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் பாக்கியவான்கள். இந்த நாள் இந்த வருடத்தினுடைய 31வது நாள். இந்த காலவேளை தியானத்திற்காக 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவன் சிந்தின குற்றமற்ற இரத்தத்திற்காகவும் எருசலேமை குற்றமற்ற இரத்தத்தினால் நிரப்பினதற்காகவும் கர்த்தர் மன்னிக்க சித்தமில்லாதிருந்தார். நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர் இருக்கிறது, மன்னிக்கிறவர். ஆனால் இந்த வார்த்தை சொல்லுகிறது மன்னிக்க சித்தமில்லாதிருந்தார். ஏன் மன்னிக்கிற தேவன் என்று சொல்லிவிட்டு மன்னிக்க ஏன் அவர் சித்தமில்லாதிருந்தார்? சிந்திக்க வேண்டிய ஒரு வார்த்தை. ஸ்தோத்திரம். அவர் ஏன் மன்னிக்க சித்தம் வைக்கலையா? குற்றமில்லாத இரத்தத்தை அவன் சிந்தினானா. அப்படியானால் பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, மனுஷனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய இரத்தம் மனுஷனாலே சிந்தப்படும். அதுதான் இன்றைக்கு தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. பழிக்கு பழி என்றதான கொலை நடக்க காரணம் என்ன? அது வேதம் சொல்கிற பிரமாணம். ஸ்தோத்திரம். ஆனாலும் குற்றமில்லாதவனை கொலை செய்தால் தேவன் அவனை மன்னிக்க மாட்டாராம். நீங்கள் கேட்கலாம், பழைய ஏற்பாட்டில் தானே மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார், புதிய ஏற்பாட்டிலே அவர் மன்னித்தார் அல்லவா சிலுவையில் என்று கேட்கிறார். சிலுவையில் இயேசு மன்னித்ததை கவனியுங்கள். பிதாவே, இவர்கள் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்றார். அப்படியானால் அறியாமல் செய்கிறவனை மன்னிக்கிறார், அறிந்து செய்கிறவனுக்கு அநேக அடிகள் அடிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அப்படியானால் நாம் எந்த தவறை செய்தாலும் கவனிக்க வேண்டும், தெரிந்து செய்கிறோமா தெரியாமல் செய்கிறோமா. நிறைய நேரத்தில் நாம் பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்வது எப்படி என்றால் தெரியாமல் போய் சிக்கிக்குவோம். நிச்சயமாக தேவன் நம்மை விடுதலை ஆக்கிடுவார். தெரிந்தே ஒரு பிரச்சனையில் சிக்கிறோன்னா அதற்கான தண்டனை நமக்கு உண்டு. பாருங்கள், வேத புத்தகத்தில் குற்றமிற்ற இரத்தத்தை சிந்தின தாவீது. உரியா எந்த தவறும் செய்யலை, அவன் ஒரு நீதிமான். அவன் இரத்தத்தை தாவீது சிந்திட்டான். கர்த்தர் தாவீதை மன்னித்தாரா? 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தில் தாவீது கர்த்தரிடத்தில் கெஞ்சின உடனே கர்த்தர் அவனை மன்னித்தார் என்று சொல்லி நீங்கள் வேதத்தில் வாசிக்கலாம். ஆனால் அவர் மன்னித்ததின் அடையாளம் என்ன? இரத்தம் சிந்தினது தானே. அதனாலே தாவீதுக்கு ஏற்பட்டதான பனிஷ்மெண்ட், தண்டனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நமக்கு அது பயமாக இருக்கும். தாவீது உரியாவை மட்டும்தான் கொலை செய்ய சொன்னான். தாவீது வீட்டுக்குள்ளே எத்தனை கொலை பாதகங்கள், வரிசையாக கொலை பாதகமாக நடந்துட்டு பாருங்க. ஸ்தோத்திரம். என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் யாரையும் குற்றமில்லாதவர்களை, விசேஷமாக குற்றமில்லாதவர்களை குற்றப்படுத்த துணிய வேண்டாம். அவன் குற்றம் செஞ்சவங்களை குற்றப்படுத்தலாமா? கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்று விட்டு விடுங்கள். நாம் யாரையும் நியாயம் விதிப்பதற்கு நாம் நியாயாதிபதிகள் அல்ல. எனக்கு அடிக்கடி ஒரு வசனம் ஞாபகம் வரும். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் இயேசு சொன்ன வார்த்தை, உங்களில் பாவம் இல்லாதவன் கல்லெறிய கடவன். நம்மள யார்கிட்ட பாவம் இல்லை? நம்ம எல்லாரும் பாவம் செய்தவர்கள் தானே. நம்ம மற்றவங்களை ஏன் குற்றவாளி என்று தீர்க்க வேண்டும்? ஆகவே குற்றமற்றவர்களை குற்றமாக தீர்க்காதிருங்கள். தேவன் ஒருவேளை மன்னிக்கவே அவர் சித்தமில்லாமல் போய்விட வேண்டும். கவனமாக இந்த நாளை துவங்குவோம். பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தையின்படி நாங்கள் யாரையும் குற்றமுள்ளவர்கள் என்று தீர்க்காதபடி கவனமாய் நடக்க எங்களுக்கு உதவி செய். வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.